இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாரப்பாம்பு வந்துருச்சு. எங்கள் வீட்டில் கோழி இருக்கிறதுனால நான் வந்து சூன்னு துரத்தி விட்டேன். இதே எங்கள் வீட்டில் கோழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டில் போட்டு படுக்க வச்சிருப்பேன் பாம்பை. பிகாஸ் அதுவும் உயிரினம் தானே. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. அதை விடுங்க. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட இருந்து 1/2 கிலோ நெத்திலி ஊறுகாய், 1/2 கிலோ சூர மீன் ஊறுகாய் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்க ஃபாரின் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்களுக்காக நீட்டாக பேக் பண்ணிட்டோம். ஸோ ஏன் நம்ம வந்து 250 கிராம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் பிக்கிள் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 கிராம்னா அவங்களுக்கு யூஸ் பண்ண சேஃபாக இருக்கும். பிகாஸ் இப்போ 1/2 கிலோ 1 கிலோன்னு ஒரு பேக்கெட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. லைட்டாக கெட்டு போச்சுன்னா மொத்தம் கெட்டு போன மாதிரி இருக்கும். இதே 250 கிராம்னா சீக்கிரம் அவங்க யூஸ் பண்ணி தீர்த்துருவாங்க, கெட்டும் போக வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த மாடலில் கொடுத்துட்ருக்கோம். அர்ஜென்ட்டாக எனக்கு ஆர்டர் வேணும் ப்ரோ, நாளைக்கு எனக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க. அதான் டக்குன்னு நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கொரியர் ஆஃபீஸ் கொடுக்க போயிட்டுருக்கேன். 110 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன். ஸ்கூட்டியெல்லாம் என்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. நான் எல்லாம் எப்போ போய் சேர போகிறேன்னு தெரில. ஸோ ஃபைனலி நம்ம வண்டியில் வேகமாக போய் நம்ம கொரியர் ஆஃபீஸில் போய் கொரியர் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிக்கிள்ஸ் வேணும்னா நம்மக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபாரினுக்கு போகிறாங்க, நம்மளோட பிக்கிள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். பபாய்.